திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்களிசைத்து அவர் திருமுன் செல்வோம். சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம். நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள். அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். இரவை நிறைத்த இருள் மறைந்ததுவே,
கரையில் விடிவெள்ளி ஒளிர்ந்தெழுந்ததுவே. இறைவா, எல்லாம் வல்லவா, உமது திருத்தால் பணிந்து வேண்டுகிறோம். இறைவன் நம்மேல் இறங்கி அனைத்து குறைகளையும் போக்கி மீட்பை அருளி நிறையன்புடனே இறைவன் தாளாம் இறையரசை நமக்கு ஈந்திடவே. வேண்டுதல் இதனை இறைவா கேட்பீர். விண்ணகம் உறையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திருத்தூய ஆவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்க. ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா. ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன். அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா. ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா.
இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்தக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா. அருள்வாக்கு. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். பின்வரும் கூற்று நம்பத் தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத் தகாதவர் எனினும் அவர் நம்பத் தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். நாங்கள் உமது வியப்புக்குரிய செயல்களை எடுத்துரைக்கிறோம். கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். முதல் வாசகம். தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். தெசலோனிக்கர் திருச்சபைக்கு பவுலின் வேண்டுகோள். தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கும் பவுலும் சில்வானும் தீமோத்தியும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும்
நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவில் இன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்போரானீர்கள். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன் மாதிரியானீர்கள். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவில் இருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்த உயிர்த்தெழ செய்தார். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். உங்களிடம் வரும் முன்பே பிலிப் நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம், மனிதர்களுக்கு அல்ல. எங்கள் இதயங்களை சோதித்து அறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை. இது உங்களுக்கு தெரிந்ததே. போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களிடமிருந்தே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக இரா பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களே சாட்சி. கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். நம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் ஸ்மிர்னா திருச்சபைக்கு எழுதிய கடிதம். கிறிஸ்து நம்மை அவரது அரசிற்கும் மகிமைக்கும் அழைத்துள்ளார். தியோபரஸ் என அழைக்கப்படும் இஞ்ஞாசியார் எனும் நான் ஆசியாவிலுள்ள ஸ்மிர்னாவிலுள்ள தந்தையாகிய இறைவன் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய திருச்சபைக்கு மாசற்ற ஆவியிலும் இறை வார்த்தையிலும் மகிழ்ச்சி மிக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன்.
அவரது இரக்கத்தால் எல்லா கொடைகளையும் நீங்கள் வென்றுள்ளீர்கள். குறையேதும் கொண்டில்லை. விசுவாசத்தாலும் அன்பாலும் நிரப்பப்பட்ட நீங்கள் இறைவனின் அன்பிற்குரியவர்களாகவும் புனிதத்தில் கனி தருபவர்களாகவும் விளங்குகின்றீர்கள். இறைவனாக இயேசு கிறிஸ்து கொண்டுள்ள மகிமையை நான் கொண்டாடுகின்றேன். ஏனெனில் உங்கள் ஞானத்திற்கு அவரே பொறுப்பு. உங்கள் அசைக்க முடியாத விசுவாசத்தின் முழுமையை நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு உடலோடும் ஆன்மாவோடும் அறையப்பட்ட மனிதரைப் போல் நீங்கள் அவரது இரத்தத்தினால் அன்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளீர்கள். ஆண்டவரை பொறுத்தமட்டில் ஊனுடலுக்கேற்ப அவர் தாவீதின் இனத்தை சார்ந்தவர் என உறுதியாக நீங்கள் விசுவசிக்கின்றீர்கள். ஆனால் இறைவனின் சித்தத்தாலும் சக்தியாலும் அவர் இறைவனின் மகன். நீதி அனைத்தும் நிறைவேறும் பொருட்டு உண்மையாகவே அவர் கன்னியினின்று பிறந்து அருளப்பரால் ஞானஸ்நானம் பெற்றார். போஞ்சு பிலாத்து மற்றும் டெட்ராக் ஏரோதின் கீழ் உண்மையாகவே நமக்காக சிலுவையில் தம் உடலோடு அறையப்பட்டார். அவரது மிக பேறு பெற்ற பாடுகளின் கனி நாமே. இவ்வாறு அவரது உயிர்த்தெழுதலால் அவரது ஐக்கியமென்னும் இனிய நறுமணத்தை அது தருகின்றது. சின்னப்பர் கூறுவது போல் நாமே கிறிஸ்துவின் நல்ல நறுமணம். எனவே இந்த எண்ணெயால் ஆரோன் அபிஷேகம் செய்யப்பட்ட போது இறைவனுக்கு அது திருப்தி அளித்ததைப் போல் சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்வது நல்லதும் இனிமையானதும் ஆகும். இந்த எண்ணெய் அவரது தலையினின்று தாடி வரை வழிந்தோடியது. முதிர்ந்த வயதுடைய மனிதனை தாடி அழகுபடுத்துகின்றது. மறைநூல் குறிப்பிடும் விதத்தில் மட்டும் நாம் தீமையின் குழந்தைகளாய் இராமல் சிந்திக்கும் விதத்திலும் கிறிஸ்துவிற்கு முன் நாம் குழந்தைகளாய் இருக்கலாகாது. விசுவாசம் இல்லாதோரை குழந்தைகள் என சின்னப்பர் அழைக்கின்றார். ஏனெனில் திட உணவை உண்பதற்கு அவர்கள் மிகவும் பலவீனர். இன்னமும் பால் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அவர் கூறுவது போல், திட உணவிற்கு நீங்கள் தயாராக இல்லாததால் உங்களை பாலால் உண்பித்தேன். அதற்கு இன்னமும் நீங்கள் தயாராக இல்லை. ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் ஸ்மிர்னா திருச்சபைக்கு எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்போது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். இயேசுவின் போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். இயேசுவின் போதனை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஏனெனில் அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள்.
ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய், ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய். அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர் இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். இயேசுவின் போதனை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஏனெனில் அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். மன்றாட்டுகள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு மாட்சியும் மாண்பும் ஆட்சியும் வல்லமையும் எல்லா காலத்திற்கும் உரியதாகுக. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். உலகை படைத்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். பாவிகளாகிய நாங்கள் உமது அருளை வேண்டி நிற்கிறோம். இப்போது உம்மை அறிந்து ஊழியம் செய்ய எங்களை அழைத்திருக்கின்றீர். இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். உம் மகன் எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார். நாங்கள் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்வுக்கு இட்டு செல்லும் வழியை விட்டு அகலாதிருக்க அருள் புரியும். இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். இன்று நாங்கள் உம் மகனின் உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். எம் வாழ்வின் துன்பத்திலும் இன்பத்திலும் அது ஆழ்ந்த அக்களிப்பை எங்களுக்கு கொண்டு வருவதாக. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறை வேண்டுதலில் பற்றுதலையும் உம்மை புகழ்வதில் ஆர்வத்தையும் தாரும். நாங்கள் எப்பொழுதும் எங்கும் உமக்கு நன்றி செலுத்துவோமாக. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள்.
ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மையும் உமக்கு உகந்த அன்பினால் எம் சகோதரர் சகோதரிகளையும் அன்பு செய்ய வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் சாவை அறிய மாட்டான். நீர் ஒருவர் மட்டுமே எல்லா மகிழ்ச்சியின் ஊற்று, ஆண்டவரை போல் யார்? மீட்பின் கிரீடம், மகிழ்ச்சியின் அடையாளம், ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர். 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 ஆபிரகாம் இந்த நாளை பார்த்தார், ஈசாக்கில் மகிழ்ச்சி அடைந்தார். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர்.